ரொம்பவே சிம்பிளாக சூப்பரான பாஸ்தா ரெசிபி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாஸ்தாவை குக்கரில் பார்த்திங்கன்னா நான் எடுத்து வேக வச்சுருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி நீங்கள் வேக வச்சிங்கன்னா அந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாது. நான் ஆயில் ஆட் பண்ணலை, ஸோ அதனால் கொஞ்சம் ஒன்றோட ஸ்டிக்கியாக கொஞ்சம் ஒட்டின மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வேக வைக்கும்போது கொஞ்சமாக நீங்கள் அது கூட தண்ணியோட ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஸ்டிக்கியாக ஒட்டாது. அதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் ஆன் பண்ணி வச்சிடலாம். அதில் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா நான் வேக வச்ச பாஸ்தா கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே ஆட் பண்ணிடலாம். அதில் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். ஸோ அது வரைக்கும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி இருக்குது பாருங்கள், தக்காளி ஒரு 2-3 எடுத்துக்கோங்க. அது கூட பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு அதெல்லாம் கூட ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும். அதை மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை இதில் ஆட் பண்ணிடலாம். அதோட பச்சை வாசம் நல்லா போகணும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு சிம்மிலே வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதோட பச்சை வாசம் போகும். பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அதோட கலர் சேஞ்சஸ் ஆகும். ஸோ அந்த ஸ்டேஜ் தான் பார்த்திங்கன்னா நமக்கு பச்சை வாடம் போனதாக அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனி மிளகாப்பொடி இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா இந்த மிளகாப்பொடி தான் கொடுக்குது. ஸோ நீங்கள் அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது கூட நம்ம வீட்டில் எப்போவுமே சாஸ்லாம் நம்ம வச்சுருப்போம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா டொமேட்டோ சாஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. பிள்ளைங்களுக்கு டொமேட்டோ சாஸ் ரொம்ப பிடிக்கும், இனிப்பாக இருந்தால் கொஞ்சம் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் சாஸ் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சம் இனிப்பு கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் சில்லி சாஸ் இருக்கும் வீட்டில். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கும். கொஞ்சம் நம்ம பாஸ்தா பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சூப்பராக வரும். ஸோ அதுக்காக அதையும் நம்ம இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை நல்லா வதக்கிடலாம். வதக்குனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தான் நம்ம இதில் பாஸ்தா ஆட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் அதோட டேஸ்ட் வேறு லெவலில் நமக்கு கிடைக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் கொஞ்சமாக பாஸ்தா எடுத்திங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக இதோட அமௌண்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நீங்கள் நிறையா எடுத்திங்கன்னா அதோட அமௌண்ட்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பாஸ்தா இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா எல்லாமே கலர் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம எடுத்து வச்ச மசாலாலாம் நல்லா பாஸ்தாவில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கிண்டிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய வேலை முடிஞ்சிருச்சு. சீக்கிரமாக குயிக்காக பண்ணுற ரெசிபி இது. ஆனால் பிள்ளைங்க பார்த்திங்கன்னா அது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு இதை கொடுங்க. எப்போவுமே குழந்தைங்க நார்மலாக சாப்பாடு, தோசை, இட்லி அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த பாஸ்தாவை ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எப்படி நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு. அவ்வளோதான், நம்மளுடைய பாஸ்தா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி இலையை அதில் தூவி விட்டோம்னா அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ப்ளைன் பாஸ்தா தான் இது. நீங்கள் வெஜிடபிள் பாஸ்தா செய்யணும்னு நினச்சிங்கன்னா இதுலேயே நீங்கள் வெஜிடபிள் கூட கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்லாம் பிடிக்குமோ அதை ஆட் பண்ணி நீங்கள் இதில் செஞ்சுக்கலாம். நான் ப்ளைன் பாஸ்தா தான் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், பாருங்கள் கடைசியாக நம்ம கொத்தமல்லி போட்டாச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னா நம்ம சுபா லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.